Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 54 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல மிட்சுரி களத்துல இறங்கி அந்த டீமனோட டிராகன்ஸ போட்டு பொலன்னு பொலந்து கட்டினால அதை பார்த்துட்டு அந்த வில்லப்பைய பயங்கரமா கடுப்பாயிருவான். என்ன இந்த ஓடு போடுறான்னு. அதுக்கப்புறம் நேரம் அவன் முன்னாடி போய் நின்னுட்டு, டே டீமன் வாயா, நீ ஓவரா ஆடிட்டு இருக்க, எனக்கு நெசுகோவும் கென்யாவும் வேணும், ஒழுங்கா அவங்கள விட்டுன்னு மிரட்டுவாளா. அவன் பார்த்துட்டு, நீயே ஒரு கேவலமானவ, நீ சொன்னா நான் செய்யணுமா? இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு ஆர்டர் போட முடியும், அவரை தவிர வேற யாரையும் மதிக்க மாட்டேன் மாங்காபானா. அவளுக்கு அசிங்கமா போச்சு. என்னையப்பா பார்த்தா கேவலமானவன்னு சொன்னா எப்படி அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? சொல்ல போனா எனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இருக்கும். என் தம்பி சைஸ்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு வார்த்தையை அவன் பேசலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாளா? அப்பதான் இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகும். எந்த டீமனா இருந்தாலும் லுக்க வச்சுக்கிட்டு அவங்களோட உண்மையான ஏஜ சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாங்கா பயலுக்கு ஒண்ணு இவ ஏஜ் இருக்காதே, இருந்தாலும் அவன் ஓவரா பேசிட்டானேன்னு கடுப்பாகும் போது அவன் அடுத்த அட்டாக் பண்ணுவானா. உடனே டேஞ்சரோ எஸ்கேப் ஆயிருங்கன்னு கத்திட்டு கிடப்பான். ஆனா அவன் அந்த அட்டாக் எல்லாம் பார்த்து கவலையா படல. ஆக்சுவலா அது லைட்னிங் அட்டாக். அவன் அந்த அட்டாக்கே ரிட்டர்ன் அட்டாக் பண்ணி தடுத்து நீ கடுப்பேத்திட்ட. நீ சின்ன பையன் மாதிரி இருக்கங்கறதுக்காக எல்லாம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எனக்குன்னு கௌரவம் இருக்குடா காவாலி பயலாம்பா. இங்க நம்ம பையன் பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா அந்த அட்டாக்ல இருந்து இவ்வளவு நேரம் இவங்க தப்பிச்சு ஓட தான் ட்ரை பண்ணாங்க. அவன் அந்த அட்டாக்கே திருப்பி எதிர்த்து நின்று அடிச்சிட்டா. இது அந்த டீமனுக்குமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. இந்த சின்ன பொண்ணு ஏன் அட்டாக்க தடுத்திருக்காளா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம டேஞ்சரோக்கு அவளோட ஸ்வாட பார்க்கும் போது தான் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு வினோதமான ஸ்வாட அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம அதை ரொம்ப ஃபாஸ்டா அவ யூஸ் பண்றான். அந்த ஸ்வாடு வேற நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்குதா, எந்த பக்கம் இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்குது. மிட்சுரிக்கு ஏத்த மாதிரி செம்மையா அதை ரெடி பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளேயே பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். வேற மாதிரின்னு. இங்க இந்த டீமனுக்கு அள்ளு விடுது. என்ன அவ பயங்கர ஃபாஸ்டா இருக்காளேன்னு. எவ்வளவு வேகமா இருந்தா என்ன, எல்லா அட்டாக்கையும் அட் டைம்ல பண்ணும்போது கண்டிப்பா அவ லாக் ஆவால. சாவுன்னு சொல்லிட்டு டம்முன்னு அந்த ட்ரம்ம போட்டு தட்ட உடனே மொத்த டிராகன்ஸுமே ஒன்னா அட்டாக் பண்ண வரும். இது மிட்சுரிக்கே உள்ளுக்குள்ள தூக்கி வாரி போடும். ஐயோ எப்படி மொத்தமா அட்டாக் பண்றானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு. அந்த டைம் தான் டேஞ்சரோ நோட் பண்ணுவான். அந்த டீமனோட மெயின் பாடியை மரத்தை வச்சு சேஃப்டியா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தால அது மட்டும் பாத்தீங்கன்னா தனியா செப்பரேட் ஆகி எஸ்கேப் ஆகுது. விடுவானா நம்மாலு அதை பொழந்து கட்டுறதுக்காக வேகமா போவான். அதே நேரம் இந்த டீமன் மட்டும் இங்க வேற கண்ணா பின்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானா. அது எல்லாத்திலயுமே கஷ்டப்பட்டு தப்பிச்சு அவளோட லவ் பிரீத்திங்ல 5th ஃபார்ம் விண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வெட்டுவா. மொத்த டிராகன்ஸோட தலையுமே துண்டு துண்டா போயிடும். இதை அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சோ இப்ப டிராகன் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. அவன் பக்கத்துல போக விடாம தடுக்கிறது அது மட்டும் தான். அடுத்து இருக்கிறது அவன் தானே. சோ டைரக்டா அவன் கழுத்துல கொண்டு போய் கத்தி வச்சிருவா. ஏன்னா இதை விட்டா வேற சான்ஸ் கிடையாதுன்னு. இவ கத்திய பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். கழுத்தை சும்மா கண்ணா பின்னான்னு சுத்திக்குமா. இத பார்த்துட்டு டேஞ்சரோக்கு தூக்கி வாரி போடும். அவன் ஒண்ணு மெயின் ஆள் இல்லையே, இவன் தான் மெயின் பாடி நினைச்சு போட்டு தள்ளுறதுக்காக பக்கத்துல வரைக்கும் போயிட்டான். டேஞ்சரோ வேண்டாம் அங்க இருந்து தப்பிச்சிருங்க, அவன் கழுத்தை வெட்டினாலும் அவன் சாக மாட்டான்னு சொல்லும் போதுதான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அவளுக்கு தெரியுது. கரெக்டா சோனிக் பவரை வச்சு ஒரே அடி கண்ணா பின்னான்னு அடிபட்டு திருச்சிருவான். சரி இப்போ அவன் தலை மெயின் தலை இல்ல ஓகே, பட் அவன் தலையை வெட்டி இருக்கலாமே. எப்படி இருந்தாலும் அவன் அட்டாக் பண்ணத்தான் செய்வான். அது கூட தெரியாமையா பக்கத்துல போவா. என்ன பண்றது போங்க. சரி அட்டாக் வாங்கிட்டு திருச்சி போய் விழுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அப்படியே அங்கேயே மண்டி போட்டு இருப்பாளே தவிர கீழே விழ மாட்டான். இதை பார்த்துட்டு நெசுகோலா அவ கையை பிச்சுக்கிட்டு வெளியில வந்துருவான். அங்க கெனியாவும் காட்டுத்தனமா முக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த டீமனுக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா, இவன் பண்ண அட்டாக்ல இந்நேரத்துக்கு அவ செத்தே போயிருக்கணும். அட்லீஸ்ட் அன்கான்சியஸ் ஆச்சா இருக்கணும். ஆனா அவ இன்னுமே ஸ்டேபிளா நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை அனலைஸ் பண்ணும் போது தான் தெரியுது அவளோட மசில்ஸ் தான் அவளை ஸ்டேபிளா வச்சுக்குதுன்னு. பட் இருந்தாலுமே அவளால இப்ப எந்திரிச்சு நிக்க முடியல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவளை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போவான். அப்ப அவன் மசில் ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அவனுக்கே ஒன்னும் புரியல. ஏன்னா அவளுக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமா சம்பந்தமே இல்லாம இருக்குது. எப்படி இப்படி பில்ட் பண்ணான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் இவனுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில இருக்கவங்களோட சதையை இவன் சாப்பிட்டான்னா இவனுக்கு பவர் பாத்தீங்கன்னா டைரக்டாவே கிடைச்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் மண்டைய மொத்தமா டேமேஜ் பண்ணிடலாம், அப்பதான் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த போவான். நம்ம டேஞ்சரோ பார்த்துட்டு காப்பாத்துறதுக்காக வெறிகுண்டு போவான். ஆனா கை பக்கத்துல போயிருச்சு. அந்த டைம்ல தான் அவளோட பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அவளுக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது அவளை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. மாப்பிள்ள என்ன சொல்லிடுவான், உன்னெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வேணா ஒரு மாடு கழுதா பண்ணின்னு அதுங்க வேணா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உன்னோட ஹேர் கலர் ரொம்பவும் மோசமா இருக்குது, இந்த கலர்ல இருந்தா அடுத்து பிறக்க போற குழந்தைகளும் இப்படித்தான் இருக்கும், அதனால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவான். அவளுக்கு அது ரொம்பவும் கஷ்டமா போயிடும். இப்ப வந்து அவளோட சைல்டு கூட்ட காட்டுறாங்க. நல்ல அருமையான ஃபேமிலி. அவங்க அப்பா எல்லாம் அவ கூட ஜாலியா விளையாடுவாங்க. ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும் போது அவரோட மசில அவகிட்ட காட்டுவாரா. அதை பார்த்துட்டு எனக்கும் மசில் இருக்குன்னு சொல்லிட்டு கைய மடக்கி பாப்பா, ஒண்ணும் இல்ல, சின்ன கையை சின்ன புள்ள தானே. அவங்க அம்மாட்ட போய் காமிச்சு எனக்கு இந்த மாதிரி மசில் இல்லாம ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க.
அப்படியே கட் பண்ணா மிட்சூரிக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்கும்போது அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்தாங்க. அதாவது அவனோட தம்பி. அவங்க தான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்கன்னு வைங்க. அப்போ பெட்ல படுத்திருந்த மிட்சூரிய காணோம். எங்க போனான்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய சைஸ் கல்லு ஒண்ணு தூக்கி நின்னுட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா 1.5 வயசு தான் ஆகுது. ஆனா 33 பவுண்டு கல்ல தூக்கி இருக்கா. அரௌண்ட் ஒரு 15 கிலோ வரும்னு வைங்க. 1.5 வயசுல அவ்வளவு வெயிட்ட தூக்குறதுன்னு சாதாரண விஷயமா? அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி ஒரே சிரிப்பு தான். பரவாயில்ல, பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காளேன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளர வளர அவ சாப்பிடுறது பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட மாட்டா. அண்டாவா நிறைய பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை இவ ஒத்தாளா தும்பா. சுமோ ரெஸ்லர் சாப்பிடுற சாப்பாட்டை விட அதிகம் திங்கிறான்னா பாருங்க. எல்லாம் ஆடி போயிட்டானுங்க. சரி, இது மட்டும் நான் கூட பரவாயில்ல. இவளுக்கும் ஒரு சுமோ ரெஸ்லருக்கும் ஆம் ரெஸ்லிங். அந்த டைம் என்ன ஆகும்? சின்ன பொண்ணு தானே, இவ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கொஞ்சம் டஃப் கொடுப்பா. இல்லன்னா அவன் ஈஸியா ஜெயிச்சிருக்கணும். நான் கேம் ஸ்டார்ட் பண்ணவனே இவ முடிச்சிட்டா. அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. அவங்க அப்பாக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. இவளோட கை சின்னதா இருந்தாலும் அவளோட மசில் டென்சிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. சோ அதனால தான் அவளுக்கு அவ்வளவு பவர். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாவ பெரிய ஆளா வளர்றா. என்ன ஒரு பஞ்சாயத்துனா இவ மத்த பொண்ணுங்க மாதிரியே இல்ல. அதனாலயே அவளுக்கு கவலை. நைட்டு நேரம் எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு அம்மா அப்பப்பா என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேப்பா. ஏமா இந்த டவுட்னு கேட்டா, இவ மத்தவங்கள மாதிரி இல்லையே, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா, நிறைய சாப்பிடுறா, ஹேர் கலரும் டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டவனே, ஒன்னும் கவலைப்படாத, நீ வீட்லயே இருந்து கேட்டவனே, அப்ப நான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லையான்னு கேட்டவனே, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீ கவலைப்படாம இரு போதும், இங்கே இருக்கணும்னாலும் தாராளமா இருந்துருவாங்க. பட் இருந்தாலும் அவளால அதை ஏத்துக்க முடியல. அவ என்ன பண்ணிட்டா, அவளும் ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவளோட ஹேர் கலரை கம்ப்ளீட்டா டை அடிச்சிட்டா. வீக்கா இருக்க மாதிரி காட்டிக்குவா. இப்படி அடுத்தடுத்து இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் என்னாவும், இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் வந்திருப்பான். இவளுக்கு என்னன்னா சந்தோஷம் தான். பட் என்ன ஒரு கவலைன்னா, இவளோட ஓன் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்றா. அப்படி இருக்கும்போது நான் நானா இருக்க முடியாதா? நான் நானாவே இருந்து என்னால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதான்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி. வேற ஏதாச்சும் என்னால பண்ண முடியுமா? நான் இருக்கிறதுக்குன்னு இந்த உலகத்துல ஒரு இடம் இல்லையா? என்ன பிடிச்சவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையா? அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பா. அப்படியே கட் பண்ணா மிட்சூரி அந்த டீமன் குத்த வந்தான்ல, 3 பேரும் சேர்ந்து அடிச்சு புடிச்சு அவளை காப்பாத்தி இருப்பாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவையிலே செத்துருப்பாங்க. பட் நல்ல வேலை காப்பாத்தியாச்சு. ஆனா எப்படி அவன் அடுத்து அட்டாக் பண்ணுவான்? உசாரா இருங்கன்னு டேஞ்சரோ கத்துவானா. மிட்சூரி முழிப்பா, நான் என்ன பிளாக் அவுட் ஆயிட்டானான்னு. இங்க இவங்க என்னறான்னா, எப்படியாச்சும் நம்ம மிட்சூரியை காப்பாத்தணும். இப்போதைக்கு நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் இவங்க மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் இப்ப நம்மளை காப்பாத்த முடியும். அவங்க உயிரோட இருந்தா மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம யாரையுமே அவங்க சாக விட மாட்டாங்க. முதல்ல நம்ம அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் அவளை தூக்கிட்டு ஓடுவாங்களா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆனந்த கண்ணீரே வந்துடும். நமக்காண்டி இவங்க கஷ்டப்படுறாங்களான்னு. என்ன பண்ணாலும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் லைட்னிங் பவரை வச்சு ஒரு அடி அடிப்பான். அந்த இடமே சத்தஞ்சிரும். நம்மளும் கண்ணா பின்னான்னு சிக்கி சின்ன பின்னமா இருப்பாங்க. ஆனா மிட்சூரிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திருப்பாங்களா. உடனே சந்தோஷத்துல ரொம்ப தேங்க்யூ காய்ஸ், நான் உங்களை கண்டிப்பா சாக விட மாட்டேன். டீமன் ஸ்லேயர் காப்ஸ் தான் என்னோட பிரீஷியஸான ஒரு ஹோம். அப்பர் ரேங்க் வந்தா என்ன, எவன் வந்தா எனக்கு என்ன, அவங்க மேல கைய வைக்க எவன் வந்தாலும் சரி, வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஈவில் பீப்புள் கிட்ட தோத்து எனக்கு பிடிச்சவங்கள நான் சாக விட மாட்டேன், போட்டு தள்ளியே தீர்வேன்னு விரிகுண்டு கத்துவா. டேஞ்சரோலாம் பேனு பேந்த முழிப்பான். சோ மொத்தத்துல மிட்சூரி இவங்களுக்காண்டி நின்னு சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டா. சும்மாவே அவ அந்த காட்டுனா இதுக்கப்புறம் இவ இறங்கி சம்பவம் பண்றாளா இல்ல இவள சம்பவம் பண்றாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.